ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐ செக்யூரிட்டியில் உள்ள 7 டிஃப்ரெண்ட் லேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லேயரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு லேயருக்கு ஸ்பெசிஃபிக் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் போடுங்க, நம்ம ஒன்று வீடியோ வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டாக என்ன லேயர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த 7 லேயர்ஸ் தான் இருக்குது. இதில் இந்த 3 லேயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 4 லேயர்ஸ் ஆப்ஷனல் தான், பட் இருந்தால் நம்ம சிஸ்டமில் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி அந்த மாரி யூஸ் பண்ணி நம்ம வந்து இத வந்து நம்ம ஏபிஐ வந்து சூப்பரா ஆக்கிக்கலாம். அது இல்லாம என்னலாம் பண்ணிக்கலாம்னா, என்ஜினிக்ஸ் யூஸ் பண்ணலாம். AWS ஏபிஐ கேட்வே, Cloudflare யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட நெட்வொர்க்கையும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்லா செக்யூரா மாத்த முடியும். ஸோ பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Cloudflare தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாரி இதில மென்ஷன் பண்ணிருக்க மாரி TLS 1.3 என்கிரிப்ஷன் WAFலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து Cloudflareல வந்து கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் ஃபயர்வால், டிடிஎஸ் புரொடெக்ஷன் இதுலருந்து எல்லாத்துலயுமே நமக்கு என்னன்னா புரொடெக்ஷன் கிடைச்சிரும். ஸோ 2வதா இருக்குது ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆத்தென்டிகேஷன்னா நார்மலா இதில மென்ஷன் பண்ணிருக்க மாரி OAuth2, OpenIDs இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் இருக்கும். நம்ம நார்மலா பியரர் டோக்கன் வச்சு பண்றது, JWT டோக்கன் வச்சு பண்றது தான் ஆத்தென்டிகேஷன். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்றோம்னா, அதில டோக்கன் வச்சு அனுப்பாட்டி ஏபிஐ வந்து வராது. 403 எரர் வந்துரும். இல்ல 401 வந்துரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 3வது இருக்குது ஆத்தரைசேஷன். இப்ப ஆத்தரைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2லயுமே ஒரே மாரி தான் யூஸ் பண்ணுவோம். இது இப்ப பியர் டோக்கன் தான் யூஸ் பண்றோம்னா, ஸோ இப்ப JWT டோக்கன் வந்து பியர்ல வச்சு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆத்தென்டிகேஷன்லயும் அதே தான் வரும். ஆத்தரைசேஷன்லயும் பியர் டோக்கன் தான் அனுப்புவோம். ஆத்தென்டிகேஷன்ல நம்ம என்ன செக் பண்ணுவோம்? டோக்கன் வேலிடா இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ணுவோம். அதே ஆத்தரைசேஷன்ல என்ன பண்ணுவோம்னா, அந்த டோக்கன்ல உள்ள யூசர் வந்து இந்த ஏபிஐ ஆக்சஸ் பண்ண அவருக்கு வந்து ஆக்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் சினாரியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க உங்க காலேஜோ, ஸ்கூலோ நீங்க போய்க்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஐடி கார்டு. உங்க ஐடி கார்டு இருந்தா தான் உங்கள வந்து ஸ்கூல் கேட்ட தாண்டி உள்ள அலோவ் பண்றாங்க. அது வந்து ஆத்தென்டிகேஷன். ஸோ உங்க ஐடி கார்டுல வந்து நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, இல்ல எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த டிபார்ட்மென்ட்க்கு போவீங்க. இப்போ நீங்க ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டா இருந்துட்டு மெக்கானிக்கல் கிளாஸ்க்குள்ள போமாட்டீங்களா? ஸோ அதுதான் ஆத்தரைசேஷன். நீங்க எப்படி ஒரு சிஎஸ்சி ஸ்டூடண்ட்னா, சிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ மட்டும் ஆக்சஸ் பண்ணி படிக்கீங்களோ, அத மாரி நம்ம ஸ்பெசிஃபிக் ஆத்தரைசேஷன் உள்ள ரோல் உள்ள யூசரால மட்டும் தான் அந்த ஏபிஐ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஆத்தரைசேஷன்ல வந்து செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது வந்து 3வது செக்யூரிட்டி லேயர். ஸோ 4வது இருக்குது ரேட் லிமிட்டிங். ரேட் லிமிட்டிங்க்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் யூசர்ட்ட இருந்து பெர் மினிட்டுக்கு இவ்வளோ ரெக்வெஸ்ட் தான் வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு 5 ரெக்வெஸ்ட் தான் ஒரு யூசர் குடுக்க முடியும் அப்படின்னா, அவரால 5 ரெக்வெஸ்ட் தான் குடுக்க முடியும். அதுக்கு மேல குடுத்தா என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. நம்ம சிஸ்டம் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆயிரும். அதுவே நம்ம இந்த ரேட் லிமிட்டிங் செட் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேக்கர் யாரோ இருக்காங்க அப்படின்னா, ஒரு மினிட்டுக்கு 1,00,000 ரெக்வெஸ்ட் அனுப்புனாங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம சிஸ்டம் வந்து மொத்தமா டெட் ஆயிரும். அதாவது நம்ம சர்வர் மொத்தமா கிராஷே ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹெவி லோட் ஆயிரும். ஸோ அதனால ரேட் லிமிட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததா இருக்குது பாட் புரொடக்ஷன். இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க நார்மலா Googleல சைன் இன் பண்றீங்க, லாகின் பண்றீங்கன்னா நெறைய இடத்துல அந்த கேப்ச்சா வெரிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. அது ஏன்னா, இது வந்து என்டர் பண்றது ஹியூமனா? இல்ல பாட்ட வச்சு எதுவும் பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி செக் பண்றதுக்கு. இல்ல ஏதாவது புரோகிராம் வச்சு பண்றாங்களா? கர்ல் வச்சு பண்றாங்களா? ஸோ இந்த மாரி வெரிஃபை பண்றதுக்காக இந்த பாட் புரொடக்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இத வச்சு பண்றது மூலியமா நம்ம ரேட் லிமிட்டிங் கூட கொஞ்சம் கட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆனா, நம்ம பாட் புரொடக்ஷன் அந்த கேப்ச்சா வெரிஃபை பண்றதுனால அவங்க ஒரே நேரத்துல நெறைய ரெக்வெஸ்ட் அடிக்க முடியாது. ஸோ இந்த ரேட் லிமிட்டிங்கும், இந்த பாட் புரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் வொர்க் ஆகும். சரியா? ஸோ அடுத்தது இன்புட் வேலிடேஷன். இன்புட் வேலிடேஷன் என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சிருக்கோம். அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்லருந்து வர்ற வேல்யூ எடுத்து தான் நம்ம கொரி பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து குடுக்கும். ஸோ அப்படி வர்ற பட்சத்தில, இப்ப நீங்க ஸ்ட்ரிங் வச்சிருக்கீங்கன்னா, ஸ்ட்ரிங்ல வந்து ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னா, அதுல ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் இருக்குதா அப்படிங்கிறத ஒருக்கா வேலிடா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, சம்டைம்ஸ் நீங்க வந்து இப்ப நம்ம வந்து SQLல கொரி எழுதுறோம் அப்படின்னா, இப்ப அதுக்கு அங்கேயே நம்ம SQL இன்ஜெக்ஷன தடுக்கிற மாரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும், நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில, கிராஸ் 2 டைம் நம்ம வேலிடேட் பண்ணிடுறோம். அதனால நம்ம சிஸ்டம் வந்து ஃபுல்லா செக்யூரா இருக்கும். சரியா? ஸோ அந்த மாரி செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்ட்ரிங்லனா ஆல்ஃபாபெட் மட்டும் தான் இருக்கு. நம்பர் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாரி நீங்க வந்து ரெஜெக்ட்ஸ வச்சு ஃபுல்லாவே செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செக் பண்றது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதையுமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியா இருக்கிறது மானிட்டரிங் அண்ட் லாகிங். ஸோ இது கடைசியா இருக்குதுன்னு எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. மானிட்டர் அண்ட் லாகிங் இல்லாம உங்களால டீபக் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு லேயர் தான் நான் இத சொல்லுவேன். ஏன்னா, உங்கட்ட ஆத்தென்டிகேஷன் இல்லாம இருக்கலாம், ஆத்தரைசேஷன் இல்லாம இருக்கலாம், ரேட் லிமிட்டிங் இல்லாம இருக்கலாம், பாட் புரொடக்ஷன் இல்லாம இருக்கலாம். இந்த 6 லேயரும் இல்ல. ஆனா, இந்த ஒரு லேயர் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அப்பதான் எங்கெங்க என்னென்ன நடக்கு?
இப்ப ரேட் லிமிட்டிங்லாம் நடக்குது அப்டின்னா, எந்த ஏபிஐக்கு ரேட் லிமிட்டிங் நடந்திருக்கு? ஸோ அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, நீங்க வந்து லாகின் பண்ணியே ஆகணும். ஸோ லாக் பண்ணலனா, உங்களோட சிஸ்டமே ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் தான். ஸோ அதனால கண்டிப்பா இந்த மானிட்டர் அண்ட் லாகிங் வந்து நெறைய டைம் எடுத்தது. அத ஃபுல்லா கத்துக்கிட்டு, அத வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் ஒரு யூசர்ட்டருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வருதுன்னா, எந்த யூசர்ட்டருந்து இந்த ரெக்வெஸ்ட் வந்துச்சு? எந்த டைம்ல வந்துச்சு? எதனால அங்க ஃபெயிலியர் ஆனுச்சு? அப்படிங்கிறதெல்லாம் உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியும். சரியா? ஸோ ஓகே கைஸ். இந்த சின்ன வீடியோ இதுக்காக தான். ஸோ இதுலருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து புதுசா வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கமெண்ட்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோ பண்ணிறலாம். ஸோ இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.